எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. ஏதாவது பசியில் இருப்பாங்க. மழை வேறு பெய்யுது. வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சது உடனே எனக்கு சால்வாணி வச்ச அன்னை சிதம்பரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றி, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும்னே. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா, அது குமாரன் காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் அண்ணே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போவாங்கண்ணே. இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், தமிழ்நாடு போகிறேன் அப்படின்றது இந்த படத்தை பற்றி மிகப்பெரிய மரியாதைனே. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேனே. அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புகிறேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சிவா சார் சாரி சார், இன்னே சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்க. நீங்கள் ரொம்ப நேரமாச்சு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுறீங்க, மன்னிக்குவாங்க சார். சாரி சார். சிவாண்ணே எந்த சூழலும் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டி பிடிச்சிடுவார். நான் எதாவது பேசினேன் பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிடுவார். ஒரு நிமிஷம் நல்லா இருப்பா தம்பி, நீ நல்லா இல்லாமல் யாரும் நல்லா இருப்பாங்க, நல்லாதான்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கணும் சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லாரும் எந்த குறையிலாம் இருக்கணும் சார். 1 மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கடா, உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கடா, ஒரு இவ்வளோ மரியாதை இருக்குங்களா எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லையா, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தானே. இதுக்கு இப்படி கத்தணும். நிறைய வயசுல 1 மணி நேரம் சார் சினிமா நான் பார்த்தேன். ஸோ அதே நேரத்தில் என்னோடய படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்டில் முடிகிற வாழ்த்து இல்லை சார், அது பல மைல் தூரம். அது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க சார் அந்த வாழ்த்து. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன், அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நான் அண்ணன்றது முழுசாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிளாக் விளையாடுறாங்க அவங்களுக்குள்ள வந்து உண்மைதானே. அந்த நேரத்திலோட டக்குன்னு ஒரு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக ஒருத்தர் வித்துக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல. ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 70 ரூபா. ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ கூட இருக்கிற சொல்லி சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்க, நல்லா இருக்கணும் இந்த படத்துக்குடா, இது கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் வரும் அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போங்க, உங்கள் நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னு சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்னொரு ஆளுங்க நல்லா இருக்கும், ஓகே சூரிய அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுன்னா கூட எனக்கு உங்களோட செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களை சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு. நான் கிறிஸ்தான்ட்டு கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல வரப்ப பாண்டராஜன் ஒரு டைலாக் வைப்பார் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வரும் தம்பி, அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இடத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் சார். இந்த இடத்துல பார்த்தியா பாண்டராஜன் டைலாக் ஒன்று வருமா, அந்த மாதிரி வச்சிரு தம்பி அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை ஒருத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்களை படத்தை நிறைய நான் பார்க்க முடியுங்க. அவளை ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்க நம்புறீங்க. ரொம்ப நன்றிங்க. குமாரண்ணே எப்போவுமேங்க ஒரு 16 வருஷமாக இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்குது எனக்கு மகிழ்ச்சிங்க. அதே நேரத்தில் எனக்கு ஒரு நட்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ புதுசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்போது யாரும் கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினைச்சா கூட அந்த ஏதோ ஒரு சூழலில் தள்ளி போயிடும். அப்படி இருக்கப்போ ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேத்தில் ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவானி ஆகுறதுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் ஆமாம், அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியல.
ஆனால் முன்னாடி வந்து ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு கொண்டு நிப்பாட்டுறீங்க. வாழ்த்துக்கள்னு. கருடன் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக அது நினைக்கிறேங்க. நன்றிங்கண்ணே. அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ளே. நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா. இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்ணுறப்போ ஏதோ ஒரு விஷயத்து சும்மா அப்படி பண்ண மாட்டீங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறவங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்னோன்னே நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ அவர் கதை கேட்டாருன்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டாரு அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வருன்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு ஒரு நடிகனை வந்துட்டோம்னா நடிகனா மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. அதை தவிர நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரிப்பான்னு வந்து கிட்ட வந்துருப்பா. அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா. நம்ம அவ்வளோதான்ப்பா, நம்ம நடிகர்ப்பா. பிள்ளைங்க சோர்ந்துடக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிட்றப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்கப்பா, எல்லா பிள்ளைகளும் நல்லா பிறந்திருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பிட்டு பராமரி சொல்றேன். நாளைக்கு ஒரு என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு உங்களுக்கு கொடுக்கணும்ப்பா. இறைவன். ஏசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெல்கம் பிரதர். நீங்கள் எங்கள் தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் போன்ற படம். அதுலேயும் எல்லா சாங்ஸும் கிட்டு இங்கே வந்திருக்கு. இந்த படமும் எல்லா சாங்கும் கிட்டாமனு நான் நம்புகிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இங்கே எல்லாருமே கேட்டாங்க. அதே நேரத்தில் என் டீம் சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அவங்க நிறைய கஷ்டப்படு கடைசி நேரத்தில் நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மலாம் வந்து மியூசிக் டேரக்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அதை மீட் பண்ணுறதுல மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார். ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் எவர் சார், ஞான் செய்யும், ஷுவர் சார், டெஃபினெட்லி ஞான் செய்யும் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் சும்மா சார் அனுப்பாரு சார். சாங் வந்துச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும் டோன்ட் எவர் சார், ஓகே கோல். கொஞ்சம் கோட்டை விக்கி அடிப்பேன் சார். வணக்கம் சார். வணக்கம், நான் விக்கி பேசுறேன் கோட்டை சொல்லுங்க சார். சாங்க எப்ப நான் செய்யும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும் டோன்ட். கொஞ்ச நேரம் வச்சு இப்போ நான் அடித்தாலும் யோசிப்பேன். ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம், அந்த இடத்துல நம்ம அடிச்சிருக்காம ஒரு 10 நிமிஷத்துக்கு அங்கேருந்து அவரு ஃபோன் பண்ணுவார். சூரி சார், எல்கே யாரு சார்? கடைசி அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட அவரை ஏன் சார் என்ன விஷயம்? எப்போ சாங் வரும்னு நைட்டு கேட்குறாரு சார், 2 மணிக்கு. என்ன சார் இங்கே சார் தானே பொட்டிலே சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு, எப்போ இருக்கிறாரு சார்? ஓகே சாரி வச்சுட்டு திருப்பி மார்னிங் அடிப்பார் சார். 2 மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எல்கே சார், 2:30க்கு எடிட்டர் அடிக்கிறாரு சார் கணேஷ். சாங் சார் அது கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்கு சார். ஓகே தான் சார், சாரி நான் கொடுக்கும், ப்ளீஸ் எல்லார்ட்டும் சொல்லுங்க, எல்லாரையும் மொத்தம் கூப்பிட்டு ஆபீஸ்ல பேசுங்க, நான் சாங் கொடுக்கும், நான் கொடுக்கும் சார். என்னை நம்புங்க சார். என்னை யாரும் நம்ப மாட்டேன்றீங்க சார், என்னை நம்புங்க சார். முடிச்சிருக்கப்ப ஒரு 20 மெசேஜ் சார் வரிசையா, என்னை நம்புங்க சார், நமக்கு ஓகே சார். என்னோட ஆசையா நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணி இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தார். அண்ணே என்ன அண்ணே சாங் ரெடியா தம்பி? கோச்சுக்கார் தம்பி, உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எந்த மியூசிக் டேரக்டருக்கும் இப்பெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் நீயே நினச்சாலும் அவளை ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க பரவாயில்ல எங்கே இருக்கியா? இங்கே தான் இருக்கு. அவங்க கூப்பிட்டு சொல்லிடு, நீ யார் கூட ஃபோன் பண்ணு, மியூசிக் டேரக்டருக்கு யாராவது சொல்கிறான்னு ஃபோன் பண்ணிடுறாத, உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னாரு. ஓகே எல்லாரும் இப்போ எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த சாங். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு டியூன் வந்துருச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இந்த டியூனை கேட்டாச்சு, ஓகே. அவருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்கிறப்ப பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் கழிச்சு சார் வணக்கம் சார் ஞான் செய்யும் சார், வாழ்த்துக்கள் பெஸ்ட் ஆஃப் சார், சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, நல்ல அருமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு சார், பிடிச்சிருக்கா சார்? ஓகேவே சார், ஃபர்ஸ்ட் சார் கிடைக்கலாம் சார், ஆல் சார் கிடைச்சி சார் சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஒன்னே ஒரு ஹெல்ப் சார், டேரக்டர் சாருக்கு பிடிச்சிருக்கா தெரியல சார், கேட்டு சொல்லுங்க சார். ஆனா அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார். ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவா பண்ணுவாங்க சார் எல்லாருமே.
நேற்று நைட்டு கூட முந்தா நைட்டெல்லாம் அது உதயசங்கர் கிடச்சிருக்காப்புல. என் அன்பு தம்பி உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு சார் இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார், யாருக்கு தெரியல சார் எனக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் நம்பருங்க, மாமன் டீம் நம்பர் தான். யார்கிட்ட கொடுத்து பேச விட்டுருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க, சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இங்கே மந்தையில் போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு. அந்த வருத்தத்துக்குலாம் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அன்போடு ஒரு ஆவல் தான் பிரதர் எங்களுக்கு, அவங்க இயக்குனருக்கு அவங்களுக்கு சகஜம் பிரதர். அதனால ஒரு ஆசை தான். ஆனால் என்ன நான் நினச்சி நான் தான் கேட்டு நினச்சி ஊரே கேட்டிருக்கோம் உங்ககிட்ட. சாரிங்க பிரதர், பட் நல்ல சாங் கொடுத்துட்டீங்க பிரதர். தேங்க்யூ 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 பிரதர். ஐசு ரொம்ப நன்றிங்க ஐசு, தேங்க்யூ. ஒரு கதை ஃபஸ்ட்டு தம்பி பிரசாந்த் தம்பி கதை சொன்னோட நான் ஹீரோயின் கதை கேட்டாங்கன்னு கேட்டு ஓகே அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டு பிடிச்சிருக்கு சொன்னோடனே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கான்றத அவங்க எனக்கு பயங்கர மரியாதை வந்துடுச்சு. அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அது நான் சொன்னேன், ஒரு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இல்லை 6 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. ஸோ இந்த படம் ஃபுல்லும் ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா 100% தமிழ்நாடு கூட போய் நீங்கள் எல்லார் வீட்டில் இருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி நிறைய கதைகளை உங்களுக்கு எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சுவாசிகா அவர் மாதிரி சுல்லாஜன்கிட்ட நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியாக இருக்கீங்க. அண்ணங்கிட்ட கூட பேசியிருக்கேன், நான் பாண்டராஜன் கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி. ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி. அதனால உண்மைக்கே வாழ்த்துக்கள். எவ்வளோ டைலாக் கொடுத்தா நாங்கள் தமிழ்லே சில டைலாக் பேச முடியலப்ப அங்கேருந்து இங்கே வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக மைண்டில் வாங்கிட்டுங்க. ஒரே டேக்குங்க 4 பேர் போட்டு நடிச்சுட்டு இருப்போம்ங்க. அவங்க வந்து நடிச்சுட்டு போயிடுவோம்ங்க. மிச்சம் 3 பேர் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம்ங்க. காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும். என்னடா அது தம்பி, என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு. என்னை எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து நீங்களும் இங்கே உள்ள ஆள் கேரளாலேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு அப்புறம் தான் நான் கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு. அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். விவேக் பிரதர் கவிஞர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். எங்கள் படத்துக்குள்ளே நீங்கள் இருக்கு. எப்படி ராஜகணேஷ் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி உதயசங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள். அவர் மூலமாக எனக்கு நீங்கள் பழக்கம். ரொம்ப நாள் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒர்க் பண்ணாட்டாலும் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கையுடைய ஒரு ஆள் நீங்கள். அவ்வளோ ஒரு எனர்ஜி. நீங்கள் பேசுகிற அந்த அமைதியாக பேசுகிற 4 வார்த்தை அவ்வளோ நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். உதய் சொன்னாப்புல, அண்ணே நான் சொன்னேன் தம்பிகிட்ட விவேக் எப்படியாவது எழுத வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னார். உதயசங்கர் பேசினார். பேசிட்டு உதயசங்கர் என்கிட்ட தம்பி பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அண்ணே பார்த்துக்கிறேன்ட்டாருன்னு கம்பெனிலேருந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பேமெண்ட் விஷயமா பேச சொன்னாண்டு. என்ன பேசினாங்கன்னு தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணே அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, எங்கள் பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க, சூரியனுக்காக இந்த படத்தில் எத்தனை சகம் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்கள் அவர்கிட்ட, தயவு செய்து அவர்கிட்ட சொல்லுங்கள். நான் அவருக்காக மட்டும் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காசை தயவு செய்து பேசவே கூடாதுன்னு சொல்லுங்கள், இது நான் சூரியனுக்காக பண்ணுறேன்னு சொன்னார். பிரதர் ரொம்ப 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 நன்றிங்க பிரதர். நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு. ஒருவேளை நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க சூழலில் சப்போஸ் உங்களுக்கு அணுக முடியலை இல்லை மிஸ் பண்ணாலும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். அவ்வளோ வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம மண் சார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை வரிகளை விட்டால் நாங்கள் எங்கே போகிறது? இந்த உங்கள் ஆட்கள் தான் நீங்கள் இதுக்கு பெருமை சேர்க்கணும் எனக்கு. அந்த மாதிரி நீங்கள் வரிகள் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கூடுதலான கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பீனியன் கேட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஸோ ஒரு அம்மாவா அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மான்ட்டு அம்மா தான் அப்படி ஒரு அம்மாவா நீங்கள் இருக்கீங்க. இந்த சினிமாவில் இன்னும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நடிச்சுட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு மாமன் பொண்ணா வந்து நீங்கள் நடிச்சிங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் நிறையா பற்றி ஹீரோயினாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜேபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்களை அப்பாவை வைக்கலாம், அண்ணனா, இப்படி எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர், ஒரு அப்பா, ஒரு பிரதர் அவங்க தான் சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பொன்றாம் பிரதர் தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஆமாம் என்ன ஓகே ஒரு ஃப்ளோவில் ஒரு பொய் சொல்லிட்டீங்க, 6 பேக் வச்சு 6 நிமிஷம் தான் காட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக் வச்சு என் ஃபேமிலி என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க. பணமாக்க சீமராஜா கோப்பி உட்காந்தா எல்லாம் உட்காந்து 6 பேக் பயங்கர என்ன உட்காந்துருக்காங்க.
அந்த சீன் வந்துச்சு. எங்கப்பா பாப்கார்ன் கீழே போட்டேன் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு. பாடுறா 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 பாப்கார்ன் அப்புறம் தேடுறாண்டா பாப்கார்ன் அப்புறம் தேட போயிடுச்சு. அப்போ 6 பேக் சீன் எப்போ பருந்து கேட்டேன். போயிடுச்சுடா பாப்கார்ன் கீழே குனியிலே போயிடுச்சுடான்ட்டு. 6 நிமிஷம் இல்லை பிரதர், 59 செகண்டு தான். ஒரு சட்டையை கலட்டி மாட்டினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷம் மாதிரி ஆகும் ஒரு சட்டையை போடுறக்காது. ஆனால் நீங்கள் அந்த டைமில் கொடுக்கல. ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா ஒரு 6 மாதம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃப் இருக்காங்க, நான் உண்மை கையெடுத்து கும்பிடுங்க. அந்த 7 மாதத்தை உலகத்தில் இருக்க டயட் பூரா 8 மாதத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. எனக்கு பண்ணி கொடுக்குறது அவங்க தான். 4 மணிக்கு இருந்துச்சு, என்னடா அது 4 மணிக்கு இருந்துச்சு, அந்த இந்த ஓட்ஸ்ன்றாங்க, சக்கரை கூடாதுன்றாங்க, உப்பு இருக்கக்கூடாதுங்க, ஏதோ சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவள் எவ்வளோ அவளோட வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாதம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு, 6 மணிக்கு எழுந்திரிச்சு, 10 மணிக்கு எழுந்திரிச்சு, டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கன்லாம் போட்டு உப்பு போட்டா போடாதுன்றாங்க, இல்லைட்டு உப்பு போடுன்றாங்க, மிளகாப்பொடியை போடாதுன்றாங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்த நமக்கு ஒருத்தருக்கு மனசு சந்தோஷம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஓடி போச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியை உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் ஒர்க் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது. ஸோ நீங்கள் கொடுத்தது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணனா கூட ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போகிறப்ப மாதிரியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ பிரதர். சமயத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்ல படம் ஓட்டினேன். நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு, அற்புதமான பதிவு எனக்கு பெரிய எனக்கு ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. தம்பிக்கிட்ட ப்ரெஸ்ஸாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அருணேஸ்வா, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. எப்போவுமே நம்ம கூடவே நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ராத்திரி 1 மணி நேரம் உங்கள்கிட்ட நான் ஃபோன் எடுப்பேன், எனக்கு ஐடியா கொடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சந்தூர் தம்பி தேங்க்யூ. பாலா, ரொம்ப 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 நன்றி பாலா. லவி தம்பி எல்லாத்தையும் தாண்டி உதயசங்கர் தம்பி, இன்னைக்கு என் கூட என் அண்ணனா, என் தம்பியா, என் ஃபேமிலியா, என் கூடவே இருக்க என் தம்பி. அப்போ அவ்வளோ மெனக்கிறேன், எனக்கு பின்னாடி எனக்கே தெரியாமல் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்காக இந்த ப்ரொமோஷனுக்கு என்ன அவ்வளோ மெனக்கிட்டு இருக்கேன். ரிலீஸ் வரைக்கும் அவனுடைய ஷெட்யூல் அவ்வளோ இருக்குது. அது எங்கே ஃபண்டு எங்கேருந்து வருது என்ன எனக்கு கேட்குறதே கிடையாது. ஆனால் அவ்வளோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ஒன்றை மாதிரி ஆள் எனக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்றை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் வேற லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி. சந்தோஷையா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நம்பிக்கை, ஃபஸ்ட்டு ஒரு பூஜை போகிற மாதிரி உங்கள்கிட்ட குமாரன் சொல்வார். ஆகலாம் சந்தோஷத்தை பார்த்தாச்சு, கதை சொல்லாச்சு. என்ன சொன்னார் வந்து நீங்கள் சொன்னீங்க. நான் கோவமெல்லாம் படுறேன், யார் ஸ்டோரியில் என் பேர் படுறேன்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் பேர் வரக்கூடாதுன்றதை நான் பிரசாந்த் சொன்னது. நான் இந்த கதை சொல்லி முடிச்சுக்கிறேன், அவர் டாபிக் வரப்போ நான். ஸோ அதனால எனக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. புதுசாக ஒரு புதுசாக வராருன்னு அவர் நட்சத்திரம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் சொல்லிடுவீங்க. அவர் கன்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆமாம், உத்தர நட்சத்திரம் நீங்கள் சொல்லிடுவீங்க. சினிமாவுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால உங்களுக்கு எப்படி தெரியல, அப்படி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்டு நான். வேற ஒன்றும் இல்லை. பட் என்ன ரொம்ப சந்தோஷங்க. இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிக்கப்போ அந்த படத்துக்கு பிஸ்னஸ்க்காக ஒரு ப்ரொடியூசருக்கு அவ்வளோ பக்கபலமாக நீங்கள் மெனக்கட்டுறீங்க. எங்களுக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் மெனக்கட்டுறீங்க. அது ரொம்ப 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 சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்லுவார், அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா வேற எந்த பிஆர்ஓ யாருமே தேவை, அவர் ஒரே ஆள் போதும்னு சொல்லுவார். எல்லாரும் நான் நல்ல விஷயம் அவ்வளோ சேர்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்கள் டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே இங்கே வந்திருந்த லோகேஷ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். சூப்பர் ஸ்டாரோட இன்னைக்கு உங்கள் படத்தை கிளிப்பிஸ் வந்துருந்துச்சு, அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட கோடியில் போட்டு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதோட சூழலை இங்கே வந்துட்டு போனீங்க நீங்கள். ரொம்ப நன்றி பிரதர். லோகேஷ் தேங்க்யூ பிரதர். மாரி செல்வராஜனே, உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நாள் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன உங்கள் ஃபேமிலியில் என்ன லைப்ரரியா அப்படின்னு கேட்பாரு. அவங்க என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் லைப்ரரியோட 10ஆதுன்னு நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா உண்மைக்கு சரி, எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பத்தான். என் குடும்பத்தை விட்டு எனக்கு யாருமே இல்லை. டாக்டர் பிரசாந்த் இந்த படத்தோட டைலாக் வச்சுருப்பாரு, அப்பா பேசிப்பான்னு நினைக்கிறேன். சாமியை விட்டா சாமி அடுத்து
சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லடா, பொண்டாட்டி தான்டா சாமி அப்படின்னு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அதாச்சு. அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் குடும்பம் தான் இன்னைக்கு எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலாம்டா. எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கு. இந்த படம் உருவான விதமும் அதே தான். எல்லாரும் சொல்றாங்க கதை யோசிச்சு நான் பாண்டியராஜன் மாதிரி சிவா சார் மாதிரி பேனா எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பரா அப்படி உட்காந்து நான் எழுதல. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லாரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசாலாம் நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. அன்பு தம்பி பிரசாந்த், உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனர் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, இங்கே அங்கங்கே உதவி இயக்குனர் இருப்பாங்கண்ணே. இந்த உதவி இயக்குனருக்குள்ள ஷூட்டிங் இருக்கும்னே, அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுக்குள்ள ஷூட்டிங் நடக்கும்னே. நம்ம டக்குன்னு உதவி இயக்குனர் போயிட்டு அந்த காரை ஒதுக்கு நான் டைரக்டர் சொல்லி ஒரு டென்ஷன் ஆகி ஊர் அஸ்தனேட்டா போய் அந்த கார் வெளில போட்டுறீங்கன்னு கேட்பாரு. டக்குன்னு பார்த்து ஷூட்டிங் பேக்கப் ஆன மாதிரி ஆயிருங்க. ஏன்னா அண்ணன் எல்லா அஸ்தனேட்டும் அங்கே போயிட்டாங்க. அப்போ இங்கே யாருமே இல்லையா, இங்கே இருந்த கூட உதவி இயக்குனர் சார். என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட். எல்லாருமே அஸ்டன்ட் டேரக்டர் யாரை கேட்டால் அஸ்டன்ட் டேரக்டர் பிரசாந்த் அஸ்டன்ட். அப்போ அந்த பெரியவர் அவர் அஸ்டன்ட், நானும் பிரசாந்த் அஸ்டன்ட் இல்லையா. எல்லாரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி. பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. குட்டி பையன் அந்த பிரசாந்த் எடுத்துட்டாலும் குட்டி பையன் உள்ள வந்துருக்கான். பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்றப்ப எல்லாம் சொன்னாங்க. கதை நான் பிரசாந்த் சார் தம்பிகிட்ட போய் நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம் பண்ண சொல்றப்ப குமாரனை சொன்னார், இந்த மாதிரி பிரசாந்த் நம்ம படம்லாம் அப்படின்னு சொல்றப்ப அப்படியே ஓகேவானேன்ட்டு, இல்லை வெப்சீரிஸ் நல்லா இருக்கு, சூப்பராக போயிருக்கு, கரெக்டாக இருக்கும், நம்ம பிரசாந்த் வச்சு படம் பண்ண ஓகேன்னு. சரி ஓகேண்ணே அப்படின்னு கூப்பிடுங்க கதை கேட்பா அப்படின்னு சொல்லி குமாரன் நினச்சி விட்டு தம்பிகிட்ட ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதை ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சில இடங்கள் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன் எனக்கு சொல்லியிருந்தேனே எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னார், ஆனால் இல்லைண்ணே நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கே, அதை நீங்கள் சொல்லி பாருங்க. ஆனால் அது தப்புண்ணே, அது நல்லா இருக்காங்கண்ணே, நமக்காக நீங்கள் நிறைய டேரக்டர் கதை வச்சுருப்ப நான் போயிட்டு என்ன கதை நான் கதை இருக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் அவருக்கு சொல்லிட்டு அவர் பிரஸ்தான் சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணுவோம், இது நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார் நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தார், தம்பிக்கிட்ட அந்த லைனை சொன்னேன். அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னேன். இதான் இருக்கிற தம்பி எப்படி தம்பி இருக்கு. இன்னைக்கு உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் தம்பி, அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தனை எல்லா உறவுகளும் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவு அது தாய் மாமன் தான். அது தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்ந்து ஒருத்தனை சேர்க்கணும் தான் தாய் மாமன் தான். தாய் மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும், அப்படி ஒரு உறவு. இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒரு பண்ணை எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு. உங்களுக்கு பிடிச்சி போய் தான் ரொம்ப நாள் அந்த கதையை பேசிட்டேன். நான் வெற்றிமாறன் நினைக்க 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், சூரிய சூப்பராக இருக்கு சூரிய உங்களோட சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு சூரிய, என்ன சில விஷயங்கள் எதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வந்துச்சு வந்தார். இந்த கதையை ஃபுல்லாக சொன்னேன். சூப்பராக ஒன்றே சொன்னால் ஒரு வார்த்தை, அண்ணன் இது என் குடும்பத்துலேயும் நடந்திருக்குங்க தம்பி, உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு, எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி. கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நிறைய என்னுடைய என் பங்குல பதிவாயிருக்கு. அதெல்லாம் சேர்த்து அந்த மீன் அண்ணன் தயவு செய்து சொன்னேன், இது சூப்பர், இன்னைக்கு தேவையான ஒரு படம். இது படமாக மட்டும் இல்லை, இது இன்னைக்கு தேவையான ஒரு படமாக நமக்கு ரொம்ப ஒரு பதிவாக இருக்கும் எல்லாத்துக்கும், இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி. அப்படிதான் என் தம்பி உள்ளே வந்தால் சந்தோஷம். அப்போ கதையெல்லாம் பேச முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா, அந்த பையன் இல்லாட்டா இந்த படம் இல்லை. அப்போ அந்த குட்டி பையன் வேணும். அப்போ என்ன பண்ண குட்டி பையன் யாருன்னு ஆனால் பார்த்துக்கலான்னுண்டாச்சு. போயாச்சு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் சுவாசிகா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் சூப்பர். நான் ஃபஸ்ட்டு கேட்குறேங்க ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி, ஹீரோயின் ஓகே தம்பி, அந்த பையன் லட்டு பார்த்துக்கலான்னு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த சுவாசிகா ஓகே, அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்கு தம்பி, தம்பி அந்த குட்டி பையன் தம்பி அண்ணே அதை பார்த்துக்கலான்னு. இதுக்கு இல்லை குமாரண்ணே அண்ணே ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்க. இந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடிச்ச பையன் இந்த படத்தில் நடிச்ச பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்குறாரு, இது நல்லா இருக்குண்ணே டேரக்டருக்கு அனுப்புறீங்களா, அனுப்பிட்டாரு. நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்புறேன், 2 பேரும் மாற்றி அனுப்பி இதுக்கெல்லாம் பண்ணுவது ராஜுக்கு நான் அப்போ ஓகே ஆகிட்டாரு. சந்தோஷம் தம்பி, அந்த பையன் பார்த்துக்கலாங்க. யாரை கேட்டாலும் பார்த்துக்கலான்றாங்க. அவன் தாண்டா மெயின், அவன் ஏன்னா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன், எங்கள் அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டாரு. காரில் போகிறப்ப கண்ணாடியை இறக்கி
ரோட்டில் ஒரு குழந்தையெல்லாம் நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழந்தைங்க நல்லா திருடிய மாதிரியே தெரிஞ்சுனேன். காருக்குள்ள அங்கங்க குழந்தைகளை பூரா போட்டோ திருடி எடுத்து, தம்பி இப்போ பாருங்க தம்பி, ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க, சத்தம் இல்லாமல் பாருங்க, ஓகேன்னு அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி இந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்பான். பார்த்துக்கலானே, என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம். ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுனே. ஷூட்டிங்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன், அண்ணே அந்த பையனை நான் தானே கேட்டும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே. ஸோ ஷூட்டிங் பேஸுக்கு போயாச்சுங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு தம்பி வந்தாப்புல, வணக்கம் தம்பி, ஓகே பூஜை தம்பி, அந்த பையன் யார் தம்பி? பிரகதீஷை கூப்பிடுங்க. தம்பி வந்தாப்புல, ஆனால் இந்த தம்பி ஓகே வந்தாப்புல, தம்பி சூப்பர் தம்பி, நல்லா இருக்கேன், பப்ளியாக இருக்கேன் தம்பி, இப்படி பயந்தான் நம்பி, தம்பி நடிப்பான தம்பி, என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே, எங்கள் டேரக்டரோட வேலை செஞ்சு எனக்கு அனுபவம் இருக்குண்ணே. அனுபவம் தம்பி, அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டா சந்தோஷம் தம்பி, எனக்கு அனுமதி இல்லட்ட வச்சு செஞ்சிருந்த தம்பி, இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சா நமக்கு வச்சு தம்பி, என்ன இல்லைண்ணா கரெக்டாக ஓகே. சூரியன் ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடிச்சார். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்பிட்ற ஷாட்டா, அந்தவனே கடவுளே அப்படின்ட்டு, அஜித்தே அப்படின்ட்டியா. ஐயோ, நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அந்த இதில் ஷாட், முதல் ஷாட் அதானே. தம்பி டேரக்டர் சொல்கிறது மட்டும்தான் பேசுறது, இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஓகே அது இப்படி கூட சொல்லல. ஓகே இருக்கியா, ஐயோ சரி இல்லையே, ஓகே ரெடி, அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு. அது தம்பி டைலாக் பேச வேண்டாம் முன்னாடிட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டேரக்டர் எங்கன்னு கேட்டு, இவன் பின்னாடி விழுந்து, அப்பாவா அங்கே இல்லைப்பா, அப்பா இல்லை டேரக்டர் எங்கன்னு, அப்பாவா அப்படிங்க. சரி, அந்த ஆர்டிஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா, உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டு, உங்களுக்கு இல்லை அப்பா அங்கே இருக்காரு. டேய் குட்டி பையா, அப்பா கன்றா, டேய் டேரக்டர் சார் எங்கடா தானே, அன்கில் அப்பா தானே அப்படின்ட்டு, டேரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போட, அப்பா அங்கே இருக்காரு. யாரா அது? எங்க அப்பா. தம்பி யாரு இவன்? நம்ம பையனே, என் பையன் சென்னையில் இருக்கான், இவன் யாரு? அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாசமா சொல்லல? 6 மாசமா கேட்டேன் தம்பி, அந்த பையன் எங்க, அந்த பையன் அவ்வளோ கேட்டுக்கிட்டு பார்த்து, அப்ப அந்த பார்த்துக்கலாம் பார்த்துட்டு தானே தம்பி. அண்ணே ஒண்ணு இல்லைங்க, நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காக, உங்களுக்காக ஓகே பண்ணாத. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுங்க. நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட் ஆகுறேன், வளர்ந்துருவியாவே இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணுங்க. அடப்பாவி, அப்ப எனக்கு அந்த கை கொடுத்தது, இந்த கதை வேற மாதிரி வரும், சூப்பரா வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனா எல்லா குடும்பத்துக்கும் இப்ப ஒருத்தர் இருக்கானு, டே எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்துல அப்படி ஒருத்தர் இருந்திருக்கான், உன் குடும்பத்துல ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டான். இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் சரி தம்பி, எப்படி நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும், அவ்வளவுதானே. அது எந்த குழந்தை இன்னமும் நம்ம குழந்தை கூடுதலா எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி. 2 சூப்பரா இருக்கு பின்னிட்டு. அதே மாதிரி அல்டிமேட்டா பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்ல அவனை மிரட்டுற ஒரே அவன் தான். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் 102% தானே. அதே இடத்துல இவனுக்கு ஒரு மெமரி யாருக்குமே இல்லைங்க. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்றேன், சாமி மாதிரி காப்பாத்திட்டாங்க இந்த படத்தை, சாமி மாதிரி காப்பாத்திட்டான். ஆனா அவனுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறியா, அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம் நடந்தது. இவனுக்கு நடிக்க வச்சிருக்கிற சந்தோஷம், என் தங்கச்சி இல்லை, அதுக்கு என்னன்னா இங்க ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு, நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லா திருச்சின்றாங்க, நிறைய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு இது எனக்கு தெரியல. இப்ப அப்பப்போ எதை பேசுறேன், எதோ சொல்றேன், டக்குன்னு தம்பி பிரசாந்த்ல சரி போதுமா, சாரி எல்லாம் பாக்குறாங்க, சாப்பிட்டுக்கு போ அப்படின்னு. ஐயோ தம்பி என்ன ஒன்றும் இல்லைண்ணே, அந்த கேட்டேன், அதை வாங்கி கொடுக்கல, அப்பா நாளைக்கு வாங்கி தரேன், அப்பா வாங்கி தரேன், ஓகே. இல்லை அப்படி அழகா அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே அந்த அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது கேர்ள்ஸ் யாராவது கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுங்க, செத்து அவங்க அப்பா செத்தாங்க. இப்போ முக்கியமான ஒரு சீன் எடுக்க, பெட்ல படத்துக்கு எடுக்கிறாங்கிட்ட ஐஸ்கிட்ட குழந்தைங்கனாலும் ஒரு இன்டர்பிளான சீன், மெயினான சீன், அப்படி எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்து கப்பல்ல கிளம்புறப்ப சுவாசிகா போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு போயிடுச்சேன். ஆக்சன் ரெடி, டைலாக் பேசுறா, டைலாக் பேசுறா. அங்கிள் எங்க அப்பா சுவாசிகா கட்டிப்பிடிச்சாரா? இல்லடா கட்டி பிடிச்சார் அங்கிள்,
அங்கிள் டேய் இல்லடா ஷார்ட் ஏதோ வெயிட் பண்ணாங்க இல்லடா இல்லடா சொன்ன கேள்றா தப்பு எந்திரிச்சிட்டானே நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியமா இல்லடா சத்தியம் கட்டி பிடிக்கல. ஓகே அங்கிள் கட்டுப்பிடிச்சா இல்லை அங்கிள் எல்லாரும் கேட்டேன். கேமராமேன் இல்லை ஆமாடா கட்டுப்பிடிச்ச உண்மைதே ஆனால் கட்டுப்பிடிக்கலடா கையை போட்டாரா கை போயிட்டு போமாண்டார் திருப்பிட்டு ஒரு ஷார்ட் ரெடி படுத்து ரெடி ஆக்சர் அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லடா இப்படி போட்டாரு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு இப்படி போட்டாரா அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு போன எடுத்து அன்னைக்குல அம்மா பேசுறாங்க அம்மாட்ட உண்மையை சொல்லுங்க. எதுக்கு அவங்க அடிச்சிட்டான் அண்ணா என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டாரு அவரு. தங்கச்சி ஃபர்ஸ்ட் இப்படிதான் கை போட்டாப்புல கம்ஃபர்டபுளா இல்லாண்டு இப்படி போட்டாப்புல தங்கச்சி ஒரு அன்புல தான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா சரி ஆனா அவனை எப்படிதான் கூல் பண்ணணும் இல்லாட்டி அவன் நைட்டு என்ன 10 நைட்டு போனா அவன் பண்ண மாட்டான்னு அவனை கூல் பண்ணுங்க சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுவாசிக்கு வந்து டே இல்லைடா அங்கே பாரு இப்படித்தான் இருந்தது சரியா ஓகே 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 ரெடி இப்படித்தானே ஷார்ட் எடுத்தோம். அதனால அது கை எடுக்க வந்தாங்க லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பிடுவாப்புல அப்படின்றாப்புல இருக்கு. ஸோ அப்படி ஒரு 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 அம்மா பாசமான ஒரு ஒரு தம்பி இப்படி எல்லா வீட்டையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாட்டா எவனும் எங்கிட்ட திரும்ப மாட்டேன். ரவி தம்பி அதே இந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமாக அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்டுக்குட்டி தங்கப்பிள்ள ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றியிருக்க. வேறு எத்தனை குழந்தைகளை வந்ததுனாலும் தெரியல ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியல. தேங்க்யூ தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க சூரிய கதை கொடுத்தாங்கிறாங்க. கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றிமாறன் கதையில் ஒரு புக் எடுக்கிறாரு. அந்த புக்கில் அந்த கதை எடுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லாரும்? அது கிடையாது தம்பி. கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார்? ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ணுற சாதாரண விஷயம் தம்பி. அதுதானே தம்பி முக்கியம். இந்த இடத்துல இந்த தம்பி நான் சுவாசிக்கா நான் ஐசு நான் சொல்லலையே கதை மட்டும்தான் சொன்னேன். இந்த கதைக்கு ஐசு இருந்தால் நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கு அப்பா இருந்தால் நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கு இவங்க நீங்க தானே ஃபிக்ஸ் பண்றீங்க. அது நான் 63 சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தா தமிழ் கொடுக்கலையே கதை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு ஆரம்பம் இப்படி போனால் இப்படி ஒரு லைஃப் இப்படி ஒரு ஃபேமிலி இப்படி ஒரு உறவு இதுக்குள்ள இப்படி இருக்கு இப்படி ஒன்று இருக்கு இப்படி இங்கே போய் நிற்குது இங்கே போய் இங்கே ஒரு முட்டிக்கிறது இங்கே முட்டங்கப்ப திருப்பி இங்கே போகுது இந்த இடத்துல ஒரு சால்வாது அதை மீறி ஒன்று போகுது அங்கே சால்வ் ஆச்சா ஆகலையா ஒரு கதை சொல்ற ஓகே. ஆனால் அதை வாங்கி விட்டு அதை உட்காந்துட்டு அவள் தான் மெனக்கடுறீங்க. அப்போ கதையை கொடுத்து அடுத்த மாதத்துல ஷூட்டிங் போயிடலாமே. அது கிடையாது. ஏன் நீங்கள் 6 மாதம் டைம் எடுக்கிறீங்க? அது திரைக்கதை பண்ணணும்ல அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல எல்லாமே பண்ண முடியாது. பிள்ளைய பார்த்துக்கணும் விட்டுட்டு வந்துடுறா அது கிடையாது. அந்த பிள்ளைய திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிட்ற வரைக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியர் நடந்து நீங்கள் தானே பார்க்குறீங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ள நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்கள் போய் பண்ணியிருக்காங்க தம்பி. உங்களுக்கான கதையை இந்த கதையை நம்பி நீங்கள் வரல தம்பி. நீங்கள் போய் இன்னும் படம் பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த உறவு இது எல்லாம் இது ஓப்பனாக சொன்னால் இது சினிமாவில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்க போறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் ஸ்கிரீனில் 16ஆம் தேதி பார்க்க போகிறீங்க. அப்படிதான் இருக்கும். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் நிறைய பேருக்கு நடக்கணும் இனிமேல் நடக்க போகும். அதனால உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் என் வாழ்க்கை அப்படித்தான் எல்லா வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் இந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுச்சு. இதில் நடிச்சா எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் எல்லாம் சேர்ந்து படம் பண்ணோம். ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக்கு நான் சேர்த்ததில் முழுக்க இயக்கணும் தம்பி சார். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உதவிக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அன்பு தமிழ் விம்மி மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க தான் ரொம்ப அவங்க தான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேஜிக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் டீம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தம்பி மனோஜ் அவங்க ஏசாம்பதுக்கு அப்புறம் அதிக பொண்ணு உனக்கு தாண்டா உடனே அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ சாய்தா ஸோ உதவி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். கர்டனுக்கு எனக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர். நான் என்னவும் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கட்டுறீங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பாபா பாஸ்கர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவரை பற்றி நிறையா சொல்லலாம் இருந்தாலும் இந்த டைம் ஓவராக போச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். கேமராமேன் தினேஷ் பிரதர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். எடிட்டர் கணேஷ் பிரதர். உண்மைக்கே ஒரு டேரக்டர் யார் இருந்தால் இந்த படம் நல்லா வரும்னு ஒருத்தர் மெனக்கிறாண்டா 2 பேர்த்துக்காக ஒன்று தினேஷ் ஒன்று கணேஷ் 2 பேர்த்துக்காக ப்ரொடியூசர் அவ்வளோ மெனக்கட்டாது கொஞ்சம் பார்த்து 2 பேர் இருக்கணும் இல்லாட்டி என்ன ஒன்றுமே முடியாதுங்க. எனக்கு 2 பேர் வேணும்னு அடம் பிடிச்சாப்புல என்கிட்ட வந்து குமார்கிட்ட சொல்லுங்கலாம் சொன்னாப்புல நானும் பேசினேன். அந்த 2 பேர் கிட்ட ஏன் அடம் பிடிச்சிங்கன்னா ஒரு நல்ல டெக்னீஷியனாக உண்மையாக இருந்தால் நம்ம போராட தேவையில்லை நமக்காக பல பேரும் போராடுவேன் அப்படின்றதுக்கு உதாரணம் உங்களுடைய நட்பு. அது
ரொம்ப ரொம்ப நன்றி. தினேஷ் உங்களுக்கு நன்றி. என் அன்பு தன் உதயசங்கர் நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஓகே, மேனேஜர் பிரச்சனை பாலா என் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பாட்டுக்கு இருப்ப பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வெளியே நிற்பீங்க. எக்காக எங்கள் காசு எவனுக்கு கேட்டுவாங்க என்னமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த ஈவினிங் 3 மணி 3:30 மணி 4 மணி ஆச்சு எந்த பக்கம் இருப்பீங்க ரேடர் வச்சு கண்டுபிடிச்சாங்க எடுக்க முடியாது. அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்க திருப்பி 11 7 மணிக்கு மேலே வருவாங்க. அண்ணா எந்திரிச்சிட்டாங்க, இங்க உள்ள போனாங்க, திருச்சி இப்ப சங்ஷன் பின்னாடி இருந்து எந்திரிச்சிருக்காங்க, மண்ணை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்க எப்பதாங்க வந்து அப்படி ஒரு மேனேஜர்ஸ் 2 பேர். உங்க நன்றி. என்னுடைய தம்பி விக்கி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிதான். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. உன்னை நம்பி குமாரன் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை தக்க வச்சுக்கிறது நினைக்கிறேன். எனக்குமே எல்லாமே நீதான் இருக்கிற. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. சப்போஸ் யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கவும். நன்றி நன்றி நன்றி.